Hi, this is Dr. Duraisamy, sexologist, diabetologist, director, KK Diabetes and Sex Care Center, Coimbatore. எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்பு தன்மை குறைபாடு, இதை நம்ம சரி செய்ய முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விரைப்பு தன்மை அப்படிங்கிறது என்ன? நம்ம சும்மா இருக்கும்போது ஒரு ஆணோட ஆணுறுப்பு ஃபிளாசிடா இருக்கும். ஃபிளாசிட் மீன்ஸ் ஒரு லூஸா ரப்பர் மாதிரி சின்னதா இருக்கும். இது ஃபிளாசிட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம். ரிஜிட் ஸ்டேட்டஸ் எப்ப நம்ம செக்ஸை பத்தி திங்க் பண்றோமோ, செக்ஸுவல் தாட்ஸ் வருதோ, யாராவது ஒருத்தரை நம்ம மனதளவுல செக்ஸோட ஒன்றி யோசிக்கிறோமோ, அப்போ நம்ம ஜெனிட்டல்ல பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி அந்த ஆணுறுப்பு சின்னதா இருந்து பெருசாகி ரிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டிஃபா மாறும். இது ரிஜிட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் பியூர் எரெக்ஷன். இந்த எரெக்ஷன் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு எரெக்ஷன் வர மாட்டேங்குது. ஏர்லி மார்னிங் எரெக்ஷனுக்கும் நம்ம செக்ஸுக்கான எரெக்ஷனுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் வந்ததுன்னா நம்மளோட செக்ஸ் டைம்ல எரெக்ஷன் கண்டிப்பா நல்லா மெயின்டைன் ஆகணும். ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் வரல அப்படின்னா நம்ம செக்ஸ் டைம்ல எரெக்ஷன் மெயின்டைன் ஆகாது. அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது, கூகுள்ல தேடிட்டு நினைச்சுக்கிறது, அப்படி எல்லாம் கிடையாது. எரெக்ஷன்ங்கிறது செக்ஸ் டைம்ல நமக்கு செக்ஸுவல் டிசைர், அதுக்கப்புறம் ஃபோர்ப்ளே, அதுக்கப்புறம் அரோசல், அதுக்கப்புறம் பெனட்ரேஷன் இன்டர்கோர்ஸ், அப்புறம் ஆர்காசம், அதுக்கப்புறம் ஆர்காசம் அச்சீவ் பண்றப்ப எஜாகுலேஷன், அப்புறம் ரிசல்யூஷன். இந்த எஜாகுலேஷன் பார்ட் வரைக்கும், இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆர்காசம் அச்சீவ் ஆகுற வரைக்கும் உங்களோட பென்னிஸ் ரிஜிடா, எரெக்டடா, எலாங்கேட்டடா உங்களால செக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அப்போ இட்ஸ் நார்மல் எரெக்ஷன், குட் எரெக்ஷன். உங்களோட செக்ஸுவல் லைஃப்ல எரெக்ஷன் பார்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். நினைக்கிறது இல்லை, இதுதான் ஃபேக்ட். நெக்ஸ்ட், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்போ நீங்க செக்ஸை பத்தி திங்க் பண்றீங்களோ, செக்ஸுவல் தாட்ஸ் வருதோ, எப்போ செக்ஸுக்கு ஸ்டிமுலேஷன் கிடைக்குதோ, எக்ஸ்போசர் கிடைக்குதோ, இல்ல செக்ஸுக்கு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்களோ, அப்போ உங்களுக்கு இந்த மேல் ஆர்கன், மேல் பென்னிஸ் ரிஜிடா இல்லாம பிளாசிடா, எரெக்ட் ஆகாம, சாதாரணமா எலாங்கேட் ஆகாம வெறும் சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த விரைப்புத்தன்மை வரல, எரெக்ட் ஆகலைங்கிறது தான் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் யார் யாருக்கு வரலாம் அப்படின்னா எல்லாருக்குமே வரலாம். மோஸ்ட் காமன்லி குரோனிக் ஸ்மோக்கர்ஸ், குரோனிக் ஆல்கஹாலிக், அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலி ஒரு டெப்ரெசிவ் டிஸார்டர், அதுக்கு மேல யாராவது எனக்கு ஜாபு, ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நான் ஃபுல்லி என்கேஜ்டு, எனக்கு நிக்க நேரம் இல்லை, நடக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஓவர் ரூல்டா நிறைய ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் புவர் ஸ்லீப், யார் நைட் டியூட்டிஸ்ல நிறைய இருக்காங்களோ, அது இல்லாம தூக்கமின்மை நோயால ரொம்ப சஃபர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். அதே நேரம் பாடி டயர்டா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல செக்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு எரெக்ஷன் கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தா இதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இதனாலதான். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நீங்க கோஆப்ரேட் பண்ணி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சரி பண்ண முடியாத ஒண்ணு இல்லை. இன்னொன்னு, அந்த ரீசன்ஸ் ஃபார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல குரோனிக் டிசீசஸ், டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டு, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல்டு, அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்க, லங் ஃபெயிலியர் இருக்கவங்க, லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே கூட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், உங்க ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா
அவங்க உங்களோட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சஜஷன்ஸ், சொல்யூஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்தா இதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி இருந்தால் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து உங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ விரைப்புத்தன்மை குறைபாடு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சரி செய்யக்கூடிய ஒரு நோய் தான் அப்படிங்கிறத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இதனால சொசைட்டில வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. செக்ஸை பத்தி பேசுறதுக்கு முதல்ல தயங்காதீங்க. செக்ஸுங்கிறது இட்ஸ் லைக் அ ஃபுட். நம்ம எப்படி பசிச்சா சாப்பிடுவோமோ அப்படி இது நம்ம உணர்வோட பசி. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க மேரீடா இருந்தால் உங்க ஒய்ஃப் கூட எப்ப வேணாலும் வித்தின் அ கம்ஃபோர்ட் ஜோன்ல இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கும் 100% ரைட்ஸ் இருக்கு. இது உங்களோட பர்சனல் ரைட்ஸ். யாருக்கும் தலையிட உரிமை கிடையாது. இதை பத்தி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நன்றி, வணக்கம்.